நேற்று பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட இல்லாம தேத்தனி மட்டும் வச்சு கொடுத்தேன் நாங்க. சாப்பாடு இல்லாம பிள்ளைகளுக்கு. ரோட்டை விட வாருக்கு போற ரோட் நல்லா இருக்கு. இந்த இருக்கிறது கம்பெனியாலேயோ அந்த இந்த எங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சேன்டா, உங்களுக்கு புண்ணியமா போகணும். ஆமாக்கா, இந்த பெரிய நீலாவன முன்னுக்கு தான் நிக்கிறோம் நாங்க மெயின்ல. பார் பேர் என்ன? அந்த கொங்கு ரோட்டு வருவாக்கா, கொங்கு ரோட்டு பக்கத்தால. பெரிய நீலாவன பெரிய வார் ரோடு தான் ஐயா. வார் ரோட்டா தான், வாருக்குள்ள பார்த்தோம். சரி, பக்கத்துல அந்த உடஞ்சி ரோட்டு கொங்கு ரோட்டு இருக்குதானே? சரி சரி, வெள்ள கொடியொண்டு ஊத்திருக்குது பொண்ணுக்கு. ஆரோக்கியம் மீதியாக்கா, ஆரோக்கியம் மீதியா? சரியாக்கா, சரியா. நீங்க அந்த வீதியை வேற சொல்லிக்கலாம் தானே. இது ரோட்டை விட வாருக்கு போற ரோட் நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஆமாக்கா, நீட்டுக்கு மரியாதை அப்படி ஃபுல்லா. ஆமா ஆமா, அந்த ஒரு வயதான அம்மா ஒரு அக்காவுமா. சரி சரி. அப்ப உங்களுக்கு அந்த வீடு இல்லையாக்கா? இல்ல, இது வாடகை வீடு தான். வாடகை வீடு தான். அப்ப இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில சொந்தமா வீடே இல்லை உங்களுக்கு? காணி ஏதாவது இருக்குதா? அங்க கரக்கடைக்கு அடக்கி போட்டாங்க. அப்ப உங்களுக்கு காணியும் இல்லை? உங்களோட கணவர் உங்களை விட்டுட்டு போய் இப்ப எவ்வளவு காலமாக்கா? இல்ல, 1.5 மாசம். தூர போணுமாக்கா? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஒரு 2 பேர் நிக்காங்க. மூத்தாள் கோச்சல்ல விட்டுருக்கேன். இல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போயில. ஸ்கூலுக்கு போய் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. சரி சரியா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய நீலாவணை வாருக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆரோக்கியம் வீதி என்கின்ற வீதியில் அப்படி அவந்தமாக இருந்த இந்த அக்காவுடைய வீடு இருக்கின்றது. இந்த அக்கா அவங்களுக்கு வந்து காணி வீடு எதுவுமே இல்லை. இப்போ அக்கா வந்து திருமணம் முடித்திருந்த அந்த கணவரும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அக்கா வந்து நிறைய நாள் கூட எங்களுக்கு தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டுக்கொண்டிருந்தவங்க. வாரமக்கான்னு சொல்லியிருந்தோம். அவள் இறுதி அக்கா சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாட்டு உதவிகள் தானே பார்த்து செய்யுங்க தம்பி, இதை கூட செய்ய மாட்டேங்கலான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த வார்த்தை கேட்ட உடனே வந்து நாங்கள் வந்துட்டோம். காலையில இந்த ரெக்கார்டிங் அக்கா போட்டிருந்தாங்க, உடனே வந்துட்டோம் நாங்கள். அதை பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு உதவிகள் ஏதாவது செய்யணுமா இருந்தால் இந்த இடத்துல ஏதாவது இடத்துல ஒரு காணி வாங்கி கொடுத்து ஒரு சாதாரண கொட்டி கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஒரு மாதாந்த உதவிகள் செய்தாலும் ஓகே. அதோட இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்து நாங்கள் இப்படி வீடியோலாம் எடுத்து போடுவோம். அக்கா போட்டதுக்கு பிறகு நாங்கள் எங்கே முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு ஓகேண்டு ஓகேன்னு அக்கா சொன்னவங்க. அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து சில நபர்கள், சில அக்கா அவங்க, அம்மா அவங்க, அண்ணா அவங்க செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் அயர்லாந்து இருக்கக்கூடிய டேராணி அண்டி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பணத்தை வந்து போட்டுட்டு, அனு நீங்கள் போகும்போது அந்த உலருணப் பொருட்கள் எங்கே வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சாப்பாட்டுக்குரிய உதவிகளை ஒரு 10,000 நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 தரத்தில் கொடுங்கண்டு. அப்போ அந்த உதவியில் ஒரு 10,000 ரூபாய்க்கு உலருணப் பொருட்கள் நாங்கள் வாங்கி வந்திருந்தோம்.
அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஆண்டி வந்து அவங்களும் இந்த உணவுகள் வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 40,000 போட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு 4 குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய சிறிய அண்ணா நம்மளுடைய சிலோன் சிறிவள்ளி பாட்டினுடைய தயாரிப்பாளர், அப்போ அந்த அண்ணாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பணத்தை வந்து போட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக சொல்லுவேன் நான். அப்போ அவங்களும் வந்து உணவுகள் வாங்கி கொடுக்கறதுக்காண்டி போட்டிருக்காங்க. வேறு உதவிகள் செய்தாலும் ஓகேன்ற மாதிரி என்ன உதவிகள்ன்ற தொடர்ச்சியாக பாருங்க. அதே மாதிரி நிறைய உறவுகள் நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு லவன் அண்ணா இருக்கட்டும், கோபி அண்ணா இருக்கட்டும், இப்படி நிறைய உறவுகள் நம்மளோட தொடர்ச்சியாக வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்போ நாங்கள் இவங்க அக்காவோட போயிட்டு நேரடியாக பேசிட்டு என்ன மாதிரி அவங்களுக்கு மேலே உதவிகள் தேவையா, என்ன செய்யலாம்ன்றத பார்ப்போம். அப்போ இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்காவுக்கு வந்து பிள்ளைகளும் இருக்குது. இவங்க இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்குமான உதவிகளும் தேவை. ஏன்னா ஒரு தனி ஒரு பெண்ணாக வந்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போது எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிற ஒரு குடும்பத்தை வந்து வழிநடத்துறதுன்றதே கடும் கஷ்டமாக இருக்கின்றது. சரி, ஓகே, நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ அந்த அக்காவோடையும் பேசிட்டு நாம் அப்படியே போகலாம். இப்போதைக்கு இந்த அக்கா இருக்கிற வீடு இதுதான். இந்த அக்கா நின்று கொண்டு இருக்காங்க. அக்காவோட பேசலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜீவிதா. ஜீவிதா. சரியா, என்ன சொன்னா நாங்கள் இந்த வீடியோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுவோம். உங்களுக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அக்கா என்ன உதவிகள் தேவை? இப்போதைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ என்ன சரியான கஷ்டத்தெல்லாம் போய் கொண்டிருக்கு. ஏனென்றா 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளில் மூத்த பொடியன் ஹாஸ்டலில், 2 சின்ன பிள்ளைகள், ஒரு பொடியன் ஆண்டோண்டு போகிற, மற்ற பொம்பளை பிள்ளை நேசரி. ஆனால் படிப்பு செலவெல்லாம் சரியான கஷ்டம். சரியான கஷ்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒருத்தர் உதவியும் இல்லை, அரசாங்கத்தில் உதவி ஒன்றும் இல்லை. கடும் நிலைமையில் ஒரு 10 ரூபா காசு கூட உதவுறதுக்கு இல்லை. இந்த சோறு சமைத்து அதுக்கு ஒரு கறி இல்லாமல் கிடந்து நேற்று ஃபுல்லாக சமைக்கையும் இல்லை. ஒரு உத்தர உதவியும் இல்லாமல் சரியான கஷ்டத்தில் நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு 3 சகோதரங்கள். 3 சகோதரத்தில் ஒரு அண்ணா செத்து போய்த்தாரு. சரியான கவலையில் நாங்கள் வாழ்கிறோம். எங்களோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறேன்ட்டு தெரியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சேன்டா உங்களுக்கு புண்ணியமாக போகும்ண்ணா. உங்களுக்கு உதவி என்னாக்கா என்ன உதவி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ வந்து நம்முடைய உறவுகள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம். இப்போ அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு ஏதாவது செய்யணும்டா என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்கீங்க? எங்களுக்கு இந்த பிள்ளைகள படிப்பு செலவும் இந்த வீட்டு செலவுகளும் சரியான கஷ்டம். அதுதான் என்னடா இப்போ ஒரு சமைக்கிறதுக்கு இப்போ ஒரு உழவு சாமான் ஒரு இதாக இருந்தா பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உங்களுக்கு அந்த இருக்கிற வீடு இப்போ நீங்க வாடகை கொடுக்குறீங்களாக்கா? மாசம் 2000 கொடுக்குற வாடகை. சொந்த வீடு இல்லை, வீடு இல்லாதான் நாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் காலத்துக்கான உங்களுக்கு வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படித்தானே? இப்ப இந்த வாடகை இருக்கலாம் அப்படியா? இப்ப இந்த வீடுல இருந்து எழும்ப சொன்னாலும் வேற எங்கேயும் வாடகை எடுக்கலாமா? வேற எங்கேயும் வாடகைக்கு எடுக்க சொன்னா அவங்க அங்க ஒரு இடத்த கேட்ட நாங்க வீடு அவங்க 1 லட்சம் கேட்காங்க. அப்படியான வசதி எங்கள்கிட்ட இல்லைன்னா அட்வான்ஸ் கேட்காங்க. மாசம் எவ்வளோ தெரியாது. ஆனால் நம்ம வீட்டை விட்டு ஒழும்புக்கிட்ட அந்த காசு தாரன்னு சொல்லிக்காங்க. கடைசியாக அவர் இந்த வீட்டுக்காரால் கூட வீட்டை விட்டு ஒழும்பட்டாமன்னு சொல்லித்தாரு. அதால எங்கட அம்மா சரியான யோசனை கவலை. ஏன்டா எங்கட அம்மாவுக்கு கை உடைஞ்ச கை, வெளிநாட்டுல இருந்து உடைஞ்ச கை. அவங்களுக்கு நீ ஏறாது. எங்கட அண்ணா செத்த கவலையில அவங்க வருத்தம், ரத்த பிரஷர் அதெல்லாம் இருக்கு. அந்த வருத்தத்தோட கல்முனை ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போறாங்க. இப்ப எங்கட தங்கச்சிக்கும் அதே நிலைமைதான். எல்லாருக்கும் கஷ்டம். அவங்களும் வாடகை வீட்டுல இருக்காங்க. அவருக்கு எந்த தொழிலும் இல்லை. இப்ப இந்த பிள்ளைகளை வச்சு வளர்க்கறது சரியான கஷ்டம். இப்ப ஒரு 5 ரூபா காசு கூட வாங்குற நிலைமையில எங்களுக்கு இல்லை. ஒருத்தரும் கூட ஒரு உதவி செய்யறதுக்கு இல்லை. அப்படியான ஒரு கஷ்டத்துல வாழ்றோம். எங்கட அப்பாவும் இல்லை, அவரும் செத்து போய்த்தாரு. எங்கட அம்மா தான் இப்ப சின்னன்ல இருந்து வளர்க்காங்க. அண்ணன் மாதிரி இருந்தும் அவங்களாலையும் ஒரு உதவியும் இல்லை. அப்படியான நிலைமையில நாங்க வாழ்றோம். நான் இன்றைக்கு கூட சமைக்கல. அடுப்புல சோறு மட்டும் கிடக்கு, கறி இல்லாம. நேற்று பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட இல்லாம தேத்தனி மட்டும் வச்சு கொடுத்தேன். நாங்க சாப்பாடு இல்லாம பிள்ளைகளுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு சாமானும் இல்லை. பிள்ளைகளுக்கு அவ்வளோ பிள்ளைகள் இனி நம்ம ஆறுட்ட போகுங்கள் பிள்ளைகள் சாப்பாடு கேட்டு. நமக்கிட்ட அதுகளுக்கு தெரியுமா நமக்கிட்ட இருக்கிறது இல்லாதது. இந்த மூத்த பொடியன் எங்கட மூத்த பொடியும் ஹாஸ்டல்ல இருக்காரு. அவரை கூட பார்க்க போறதுக்கு கூட கையில காசு இல்லாம விளைய நேரம் யோசிச்சு தான் இருந்த. காலையில இருந்து கடவுளை பார்த்து தான் உங்களை அனுப்பியிருக்காரு. அப்படி இல்லை, நாங்கள் வரக்குள்ள இப்போ நீங்கள் காலையில் ரெக்கார்டிங் போட்டிருந்த உலர்ண பொருட்கள் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி. அப்போதான் நாங்கள் திடீரெண்டு எடுத்து உடனே வந்து ஏன்னா கதைக்கும் போதே ஒரு ஆள் வந்து கதைக்கிற விதத்தை வச்சு நம்ம பிடிக்கலாம். அவங்க ஓகே இவங்களுக்கு ஹெல்ப் என்ன மாதிரி பண்ணலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி.
அக்கா வந்து பேசின விதம் வந்து அப்படி இருந்துக்குது. உங்களுக்கு பேசும்போது விளங்குமென்னு நினைக்கின்றேன். அப்போ முதல் கட்டமாக நாங்கள் ஒரு வருங்கையோட வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரு உலக ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கின்றோம். இந்த உதவியை அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய டேராணி என்கின்ற ஒரு ஆண்டி செய்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க நல்லா இருக்கணும் எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு. மேலதிகமாக இப்ப வீடியோ பார்த்துட்டு சில டைம் அப்ப அவங்களே உங்களை முன் வந்து உதவிகளை செய்யலாம். இல்ல வேற யாரும் உங்களை முன் வந்து இப்ப மாசம் மாசம் உதவிகளை செய்யலாம். மாதமாக உங்களோட செலவுக்கு எவ்வளவு தேவை? இப்போ உங்களோட படிப்பு செலவு, அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு, உங்களோட வீட்டு தேவைகளுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அன்னளவா? இப்ப என்ன சொன்னா, பொம்பளை பிள்ளைய கொண்டு நேசரியில சேர்த்துருக்கு. அவக்கு மாசம் 1200 கொடுக்குறேன். இனி அதுக்குரிய சாமான்கள் அவங்க ஸ்கூலால கேட்குறவங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தான் அவங்க படிப்பு செலவுக்கு அது இது. இவங்க அந்த கொப்பி அந்த கலர்கள் அது இது வாங்கிட்டு படிப்பு செலவுக்கு ஒரு 10,000 போகும். இனி உங்களோட வீட்டு தேவைகளுக்கு அதுக்கு ஒரு 10,000 அப்படி. இந்த அரிசி சாமான், நீ கொச்சிக்காய், வெங்காயம், தேங்காய், உப்பு, புளி எல்லாம் அவ்வளவு வாங்குறேன்னு சொன்னேன். சரி, ஓகேக்கா, ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போடுவோம். அப்போ பார்த்துட்டு உதவி செய்யக்கூடிய உறவுகள் உதவி செய்வாங்க. அதோட நாங்கள் இந்த உலக பொருட்கள் வாங்கும்போது வீடியோ எடுத்திருந்தோம். அதை ஆட் பண்ணி கொள்றோம், பார்த்துட்டு வாங்க. இப்போ உலக பொருட்கள் நாங்கள் எடுத்துருக்கின்றோம். உலக பொருட்களுக்கு எவ்வளோ விலை என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்றத கடை முதலாளி இந்த அண்ணாவை வந்து சொல்லுவார். இது 25 கிலோ அரிசி வந்து 5,600, கருப்பு சீனி 2 கிலோ 500, பருப்பு 1 கிலோ 250, சன்லைட் வந்து 1 கிலோ பேக்கெட் வந்து 280 ரூபா ஒன்றுக்கு, 2க்கு 560. லைவ் சோப் வந்து 3க்கு 310 ரூபா, 2க்கு 310 ரூபா. ரத்தி 1 கிலோ வந்து 1180 ரூபா ஒன்றுக்கு, 2க்கும் 2300. இது சோயா வந்து 140 ரூபா அடிச்சது வந்து 2க்கு 90 அப்படி தான் போடுறோம் நாங்கள். 180 ரூபா. டிகிரி மாடு பிஸ்கெட் வந்து 300 ரூபா. மொத்தம் 10,000 ரூபா. 10,000 ரூபா. என்னன்னு சொன்னா இப்போ விலைகள் என்ன மாதிரி இப்போ கூடி போகுது இல்லை குறைஞ்சி போகுது என்ன மாதிரி? இப்போ வந்து சீனி பருப்புக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு இருக்கு. அப்போ இது குறைஞ்சி போகுது. அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் 5,000 கூடி இருக்கு அப்படி நிற்கேனே. சரி, ஓகே. நான் இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க. முதல்ல நம்ம வீடியோவில் எல்லாம் காய்ச்சிருக்கோம், எடுத்திருக்கோம். குறைச்சி தான் நீ போட்டிருக்கீங்க. உங்களுக்கு குறைச்சி தான் போட்டிருக்கேன். டிஸ்கவுண்ட் வேணும்டா, பில்லை பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். சரி, ஓகே. அப்படி பில் எடுங்க, அப்படி காட்டிவிடும் வீடியோவிலே. இந்தியாவில் நாங்கள் போடுற இந்த அரைக்கிறது கம்பெனியாலேயோ அந்த இந்த விலும் இந்தியாவில் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ப்ரைஸ் இந்தியாவில் விலும் 140 ரூபா அடிச்ச சோயா வந்து 90 ரூபா தான் போடுவோம். பட் 330 ரூபா 300 ரூபா உப்புரா கழியும். 1200 அடிச்ச ரத்தி வந்து 1180. அடுத்து சன்லைட் வந்து 40 ரூபா கழியும், 320 அடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அப்படி வீடியோ தரோம். நன்றி அண்ணா. ஓகே, பேமெண்ட் போன நேரம் மறந்து போயிட்டோம். இப்படிதான் ஒரு தடவை வந்து உலக எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டு போனேன். நன்றி பாருங்க ஒருக்கா. 5, 6, 7, 8, 9, 10. சரி, தேங்க்ஸ். சரி, ஓகே. பெரிய நீலாவணைக்குள்ள வாருக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆரோக்கியம் வீதி என்ற வீதியில் அப்படி ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்த நைட்டுக்கும் இங்கே இருக்கு இந்த கடை வீடு. தொங்கல் இருக்காங்க. இந்த வீடும் வந்து எங்கட வீடு இல்லை. பாப்போம், அதில் வச்சுடு பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் இந்த இருக்குது அந்த 10,000 ரூபா உலகவருக்குரிய பில். நாங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, ஓகே. உண்மையிலே இந்த உதவி செய்த டேராணி ஆண்டி அவங்களுக்கு வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள். மேலதிகமாக வந்து அக்கா அவங்களுக்கு ஒரு மாதாந்தம் அப்படி ஒரு 15,000 இருந்து 20,000 உங்களுக்கு கிடைச்சா போதும் எனக்கு மாதாந்த உதவியா. அப்படி யாராவது முன்வந்தாங்கண்டாக்கா செய்கிறோம். இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது உதவிகள் வந்தால் உங்களுக்கு ஒரு தரத்தில் ஏதாவது உதவிகள் இப்போ தரக்கூடிய மசிலாக்கள் வந்து ஒரு 30,000, 40,000 இல்லை 20,000 அப்படி ஒரு தரத்தோடய முடிச்சிடுவாங்க. அப்படி உதவிகள் வந்தாலும் ஒரு தரத்துலையும் முடிக்கும். இல்லை உங்களுக்கு தொடர்ச்சியான உதவிகள் யாரும் செய்ய வந்தாலும் செய்கிறோம். சரியாக்கா? உங்களோட அம்மான்னு சொன்னீங்க, அம்மா நிற்காங்களா? அம்மா கூட பேசலாமா? அம்மா இந்த வருகின்ற இந்த அம்மா வந்து பார்த்துட்டீங்க, இந்த அக்காவினுடைய அம்மா. அப்போ அவங்களோடையும் கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. உங்களோட பேர் என்ன? இந்திராணி. இந்திராணி. இப்போ நீங்கள்
உங்களோட மகளோட பிள்ளைகள் 3 பேர். ஓ இவ்வளவு இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் இருக்கேன். இப்ப என்னன்னு சொன்னா இவோட புருஷனும் இல்ல, உங்களோட ஒரு செத்துட்டாரு. நானும் கை முறிஞ்ச கையோட தான் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வச்சுருக்கேன். ஒருவரும் இல்லை எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இந்த இது மட்டும் எங்களுக்கு கிடைக்கிற சமதி காசு அது மட்டும் தான் கிடைக்குது. வேற எந்த இதுலயும் ஒரு தொடர்பும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தாரதும் இல்லை. நீங்க எங்களை கடவுள் மாதிரி எங்களுக்கு அந்த நம்பரை கிடைச்சி நாங்க உங்களோட பேசி இத உங்களுக்கு தந்த நீங்க உங்களுக்கு உதயம் என்ன உதயம் செய்யணும்? இப்ப எங்களுக்கு வீடும் இல்லை இருக்கிறதுக்கு. இப்ப இது வாடகைக்கு தான் வீட்டுல இருக்கோம். 2000 ரூபாய் மாசம் கொடுக்குற, அதால 3 மாசம் குடி கொடுக்கல. இப்ப அவர் ஒழுங்கு பண்ணி சொல்றாரு, வீட்டால காசு தராம இருக்க வேணாம், நீங்க ஒழுங்குன்னு சொல்றாரு. இப்ப ஒன்றுக்கும் வசதி இல்லை. இனி அந்த வேலை செஞ்சு சம்பளம் எடுத்தா தான் அதுல அது போனா தான் சம்பளம், போவாட்டிக்கும் சம்பளம் இல்லை. இப்ப என்னண்டா தொடர்ச்சியா இப்ப உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்காம இப்ப அக்கா நினைக்காங்க பக்கத்துல. இப்ப ஏதாவது தொழில ஒன்று செஞ்சாக்கா உங்களுக்கு ஓகே இருக்கீங்க. இப்ப ஏதாவது தொழில் செய்யறீங்களா நீங்க? ஒன்றும் செய்யல. இப்ப வளவுக்குள்ள பயிர்கள் எதுவும் போடக்கூடியமா இல்ல எதுவும் வளர்க்கக்கூடியமா? அப்படி வளவு நமக்கிட்ட இல்லைங்க. எப்படி செய்யறது? அப்படி இல்லையா? இடம் இல்லையே. இந்த வாரம் 2 நாள் தானே சரியான கஷ்டம். எங்களுக்கு எதுண்டாலும் ஒரு உதவி உண்டு, உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி உண்டு செஞ்சு வரையிலுமெண்டா செஞ்சுதாங்க. உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் செய்யறேன்னு சொன்னாமா உங்களுக்கு வளவு இருந்தா ஓகே, நாங்க எதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வளவும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த சுனாமியால எங்களுக்கு வீடு ஒன்று தந்தவங்க. இப்ப நார்மல் எந்த பக்கம் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு நார்மலா ஒரு கொட்டில் கட்டுற அளவுக்கு கொட்டில் மாதிரி நான் செட் பண்ணி இருக்கிற அளவுக்குக்கா வளவு வாங்கணும்னு சொன்னா அவ்வளவு செலவாகும். ஜலப்புக்கு எவ்வளவு போகுது விலை? கூட தான் போகுது. எப்படி கூடன்னு சொன்னா 5 லட்சம் 8 லட்சம் அப்படி போகுது அளவு. சொன்னா கஷ்டம் தானே. எல்லாரும் முன் வர மாட்டாங்க. அதான் அப்படி வர மாட்டாங்க. அப்படி யாராவது முன் வந்தா செய்தாரோம். உங்களுக்கு வளவன் இருக்க மாட்டேன், நான் வந்து செய்யலாம். எங்களுக்கு அந்த சுனாமியால எங்களுக்கு அங்க ஒரு வளவு ஒன்று கிடந்து, அதுக்கு உறுதியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா வெறும் வளவு தான் ஒன்று கிடக்கு. அதை அடைக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு மேலாதானே. அதால நான் அப்ப நீங்க அதை அடைச்சிடுங்க. அக்கா நாங்க அந்த வளவு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. பாடி அடைச்சு எடுத்தாங்களா? வந்து அது எங்கட வளவத்தை அவங்க அடைச்சு எடுத்துட்டாங்க. அந்த அடைச்ச வளவுக்காரால் சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன ஒரு வளவு துண்டு வந்து தந்திருக்காரு. அந்த வளவு அடைச்சு எடுக்கட்டாண்டு அது சின்ன ரோடமாயிட்டான் அந்த துண்டு ஆனா அவடத்துல கரண்டும் இல்லை தண்ணியும் இல்லை. அது அந்த நம்ம கல்லாத்து சவக்கால அவடத்துல இருக்கு அந்த வளவு துண்டு, சின்ன ஒரு துண்டு உண்டு. அந்த வளவு ஒரு குடில் உண்டு, ஒரு கொட்டில ஒன்று கட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இப்படி ஒழுங்கமாயிட்டான் அந்த வீடு இருக்கு வளவு துண்டு. நீங்க பிறகு அக்காட்ட ஸ்மார்ட் போன் இருக்குது, நீங்க ஒரு போட்டோ பிடிச்சா சின்ன வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிடுறீங்களா? அந்த கலவையா? இன்றைக்கு அனுப்பிவிடுங்கக்கா. நான் இந்த வீடியோவில ஆட் பண்ணிக்கொள்றேன். அதுக்குள்ள போய் ஏதாவது செய்யலாம்னு சொன்னா அதை பாக்குற உறவுகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வசதி நான் சில டைம் செய்து தருவாங்க. நீ அப்ப கூட அந்த இருக்கிற வளவு துண்டாக்கா நம்ம அனுப்பிவிடுங்க. சரியா? சரி சரி பிடிச்சி. சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? சரிம்மா, நன்றிம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கு எங்களுக்கு என்னன்னா இப்ப இந்த ஒரு ஏற்பாடு உங்களை எதுக்கு மேல் வீடியோ எடுத்து போடாமலே வரும்போதே எங்களை முடிஞ்ச உதவியில செஞ்சிருக்கோம். இது டேரான் என்கின்ற ஒரு அஞ்சு செஞ்சிருக்காங்க அயர்லாந்துல இருந்து. அவைகளுக்கு தேங்க்யூ தந்ததுக்கு. அவங்களுக்கு தேங்க்யூ. அவங்களோட பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு நீங்களும் நல்லா இருக்கணும். சரிம்மா, இது சின்ன உதவி தானே. பாப்போம், வேற உதவிகள் கண்டிப்பா கிடைக்கணும் நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். சில வேலையில உடனே கிடைக்கலாமாக்கா, சில வேலைகள்ல கிடைக்காமலும் போடலாம், சில வேலையில நீங்க நினைக்கிறத விட அதிகமா கிடைக்கலாம். அது எல்லாம் கடவுள் ரயிலாம் இருக்குது. இப்ப நாங்க தெரியப்படுத்துறது மட்டும் தானாக்கா, உதவி எல்லாம் செய்யறது பாக்குற உறவுகள் தானே. சரி பாப்போம். சரியா? யோசிக்காதீங்க. போயிட்டு வரட்டா? சரி சரியா? சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கின்றோம். அக்கா அவங்களுக்கு மாதாந்தம் உதவிகள் தேவை. இந்த பிள்ளைகள் படிக்கணும், அடுத்த வீட்டு தேவைகளுக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ அவங்க வள ஒன்று சின்ன ஒரு காணி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்வேன். அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏதாவது செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்குற உறவுகளும் கூட எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நான். பாய்.